Hello friends, welcome back to my channel Me and Mamiyaar. So இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சில கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூஸ் காட்ட போகிறேன் என்னோடய ஃபோனில். ஸோ அது நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாந்தி அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 2 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் அண்ட் இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் டோட்டல் நம்மளது ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு 399 வித் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ டோட்டல் 798 சொல்லியிருந்தேன். அண்ட் ஜிபே நம்பர், ஸோ அவங்க ஜிபே பண்ணாங்க. அவங்களுடைய அட்ரஸ், அப்புறமா அவங்களுக்கு ட்ராக்கிங் கொடுத்துட்டேன். ஸோ ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ், சாரி, இது வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேறு ஒரு கஸ்டமர் சாந்தி, அவங்களுடைய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டேன் அவங்களுக்கு. இதுதான் அவங்களுடைய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வித் ப்ளூ டாட். ஸோ ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சாச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐ ரிசீவ் த கொரியர் ஜஸ்ட் நவ் மேம், தேங்க்யூ ஸோ மச்னு. ஸோ அடுத்த ப்ளவுஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, 48 சைஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பே பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸ்க்கு. ஸோ இது ஒரு கஸ்டமர். இவங்க அதுக்கப்புறமா லதான்னு ஒரு கஸ்டமர். ஸோ அவங்க வந்துட்டு எந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா, கிட்ட ஓகே இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இக்கட் ப்ளவுஸு. ஸோ நம்மளோட இக்கட் ப்ளவுஸ் எல்லாமே வந்து 399 இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ அவங்களுக்கு 399 அண்ட் ஜிபே டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணினேன். ப்ராசஸிங்னு வருது, இன்னும் வந்துட்டு பேமெண்ட் வரல எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட் வந்துட்டு இன்னும் டெபிட் ஆகலைன்னு. அதுக்கப்புறமா பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அண்ட் சாட்டர்டே அன்றைக்கி அனுப்பிச்சிருந்தாங்க, ரிசீவ் த பார்சல் டுடே, இட் லுக்ஸ் வெரி நைஸ், ஐ லைக் இட் வெரி மச், தேங்க்யூ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அப்போ நம்ம பண்ணுற வேலைக்கு எப்பயுமே ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிதுன்னா வில் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் மோட்டிவேட்டட். ஸோ எனக்கு இவங்க சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளேஸ் மோர் ஆர்டர் சூன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ராடக்டை வந்துட்டு நேரில் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மெட்டீரியல் வந்துட்டு சீம்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு. ஏன்னா இது வந்துட்டு ப்யூர் இக்கட் காட்டனில் வந்துட்டு பண்ணுற மெட்டீரியல். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர் ஆர்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர். அண்ட் நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா அடுத்த பத்மா சங்கரன் அப்படின்ட்டு, அவங்களும் வந்துட்டு 2 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸும் ஆர்டர் பண்ணாங்க. ரெண்டுமே வந்துட்டு அஜ்ரக் காட்டனில் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் இக்கட் காட்டனில் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், 399 இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ 798 ஆச்சு. ஒரு ப்ளவுஸ் 399, ஸோ 798 டோட்டல். ஜிபே நம்பர் கேட்டிருந்தாங்க, ஜிபே பண்ணாங்க 798. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் தானா அப்படின்னு. அப்புறம் அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாரீஸும் என்கொயர் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு பத்மா சங்கரன், ஓகே, இதுதான் அவங்களுடைய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ். ட்ராக்கிங் அனுப்பிச்சதுக்கப்புறமா தேங்க்யூ, ரிசீவ் வெரி நைஸ்ன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாந்தி மேம், இவங்க வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே ஆர்டர் பண்ணது இக்கட் ப்ளவுஸு, இக்கட் காட்டன் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. இக்கட் காட்டனில் 2 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ மழைனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 ப்ளவுசஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க அவங்க. எல்லாமே போட் நெக் தான் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா $1596 ஒரு ப்ளவுஸுக்கும் அண்ட் $850 ஒரு சாரீக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ காதி காட்டன் சாரீ வித் எம்ப்ராய்டரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுவும் வந்துட்டு டிஸ்பேச் பண்ணியாச்சு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டு வந்துடும் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ப்ளூ டார்ட்டில் வந்துட்டு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் வந்துட்டு இக்கட் ப்ளவுஸ் கேட்டிருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1197 அமௌண்ட்டு நாளைக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பே பண்ணாங்க. அண்ட் அவங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ப்ளவுஸு. மறுபடியும் வந்துட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் அண்ட் இந்த இக்கட் காட்டன், இந்த 4மே இக்கட் காட்டன் தான் புக் பண்ணாங்க. ஸோ டோட்டல் வந்துட்டு 4596 ஆச்சு. ஸோ ஜிபே பண்ண சொல்லியிருந்தோம், ஜிபே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சு ப்ளவுஸு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திமதி அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர், அவங்களும் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இக்கட் காட்டன் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் 399 ஒரு ப்ளவுஸ் ஜிபே பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம். அவங்களுக்கும் வந்து ப்ளவுஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ரம்யா வெங்கடேஸ்வரன் அப்படின்ற ஒரு கஸ்டமர், அவங்களும் ஒரு அர்ஜுன காட்டனும் ப்ளஸ் ஒரு பத்திக் காட்டன் ப்ளவுஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு ஜிபே அனுப்பிச்சிருந்தேன். ஸோ 399 × 2 798 வந்துட்டு சொல்லியிருந்தேன் டோட்டல். ஜிபே நம்பர் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களும் வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ டிடினா ப்ளூ டாட். ஸோ ப்ளூ டாட் வந்து ட்ராக்கிங் அனுப்பிச்சிருந்தேன். ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சாச்சு அவங்களுக்கு. அண்ட் ரிசீவ்டு மேம், தேங்க்யூ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ வசுதா அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா இவங்களுக்கு May 14th புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். May 14th வந்துட்டு ஸோ நான் அப்போது வெக்கேஷன் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். 399 ஒரு அஜ்ரக் காட்டன் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே மழையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு கோவப்பட்டுட்டாங்க அவங்க. ஸோ ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு she was not happy because my order got delayed. So sorry for being a little rude when my parcel got delayed without any update. ஏன்னா நான் கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருந்தேன் வெக்கேஷனில், அதனால் அவங்க மெசேஜ் எனக்கு ரீச் ஆகலை, என்னால் ரிப்ளை பண்ண முடியல சரியா. பட் த ஆர்டர் காட் டிஸ்பேச்ட். பட் கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். கேம் டு வெக்கேஷன், ஐ மீன் லிட்டில் ரிமோட் ஏரியா, சிக்னல் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நாங்கள் 2015 பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் ஒன்றும் சீட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நானும் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இட் ஹேப்பன்ஸ், பிஸ்னஸில் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ நம்ம புவனேஸ்வரி அப்படின்ற கஸ்டமர், அவங்க வந்துட்டு மும்பைலேருந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ
2 ப்ளவுஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே வந்துட்டு அஜ்ரக் காட்டன். ஸோ அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. இந்த 399 ஒரு ப்ளவுஸுன்னு சொல்லி 798 அவங்க ஜிபே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. அண்ட் ரிசீவ்டு த ப்ளவுசஸ் தேங்க்யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2015 இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம யாரையும் வந்துட்டு சீட்டிங்கோ ஃப்ராடோ நம்ம பண்ணுறது கிடையாது. எல்லா வந்துட்டு ஆர்டர்ஸ்க்கும் சரி, நான் காமிச்சது எல்லாமே காமிச்சது எல்லாமே வந்துட்டு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் தான். அண்டு நம்மக்கிட்ட வந்துட்டு சாரீ ஆர்டர்ஸும் நிறைய ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. நான் உங்களுக்கு இப்போதைக்கு வெறும் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ 2015 நம்ம பண்ணுறதுனால ஓகே, நம்ம வந்து சீட்டிங்லாம் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு நம்பி வாங்கலாமா, ட்ரஸ்டபிளாக அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ தயவுசெய்து நம்பி வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆனால் கூட கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.